வணக்கம். இது உங்கள் டாக் வித் முத்தலைஃப். நான் உங்கள் வீரமணி. இன்றைக்கி தமிழ்நாட்டில் வெயில் எந்த அளவுக்கு உச்சத்தில் இருக்கோ அந்த அளவுக்கு அரசியல் உச்சம் பரபரப்பு நோக்கி போயிட்டுருக்கு. தாவேகா சுற்றிய பல சர்ச்சைகள், அதற்குண்டான பதில்களும் தாவேகா அமைச்சர்களிடம் வந்து கொண்டிருக்கிறது. வீரபாண்டியன் அவர்களுடைய பேச்சு ஒரு சர்ச்சைக்குரிய பொருளாக மாறியிருக்கா. கூட்டணியில் எது சலசலப்பாக பேச இருக்கிறோம். அண்ணன் திருமா அவர்களுடைய பேச்சு, அது மட்டும் இல்லாமல் பல விவகாரங்கள் இன்றைக்கி நம்ம கலந்துரையாட இருக்கோம். உங்கள் டாக் வித் முத்தலீஃப் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஹை பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், அது எங்களுக்கு ப்ரொமோஷனாக இருக்கும். அண்ணா வணக்கண்ணே. வணக்கம். நிகழ்ச்சியை தொடங்கிறதுக்கு முன்னாடி கர்ம வீரர் காமராஜர் அவருடைய பிறந்த நாள். நமக்கு தெரியும், ஒரு என்ன சொல்ல, ஒரு நேர்மையான ஒரு முதல்வர் அப்படிங்கிற ஒரு பேர் எடுத்திருக்காரு. இந்தியா முழுவதுமே இன்றைக்கி பிரதம மந்திரி கூட ஒரு நேர்மையை பாராட்டியிருக்காரு. நம்மளும் பார்த்துருக்கோம். பல டேமை உருவாக்கினவர், பல கல்லூரி நிறுவனங்களை உருவாக்கியிருக்காரு, ஸ்கூல்களை உருவாக்கினவர். அவருடைய பிறந்தநாள் அதுமா அவருடைய நினைவுகள். இந்திய வரலாற்றிலும் சரி, தமிழக வரலாற்றிலும் சரி, சென்னை மாகாணம் இந்த மாதிரி பல விஷயங்கள் காமராஜரை தவிர்த்துட்டு பார்க்க முடியாது. காமராஜருடைய நேர்மை இதெல்லாம் எப்படின்னா, நீங்கள் நம்ம நேயர்கள் பார்க்கணுன்னா நெல்லை கண்ணன் பேசுனதை கேட்டால் போதும் அவர் எந்த அளவுக்கு இதுன்னு. அதாவது நேர்மைனா கடுமையான நேர்மைன்னு சொல்லலாம். அந்த மாதிரி வர்றவங்களுக்கு காஃபி டீ கொடுத்தா அந்த காசு வந்து நாளைக்கு காஃபி டீ குடிக்க முடியாது, அதுலேருந்து கழிச்சிடுவேன் அப்படின்ற அளவுக்கு நேர்மை. ஒரு 200 110 ரூபா தான் பாக்கெட்டில் இருந்தது அவர் இறந்து போகும்போது. அந்த மாதிரி நம்ம அரசியல்வாதிகிட்டே இருக்கும், 110 ரூபா தான் பாக்கெட்டில் இருக்கும். ஆனால் பினாமி பேரில் பல ஆயிரம் கோடி இருக்கும் சொத்து. எங்கள் முன்னாள் முதல்வர் 10,000 தானே இருந்தது. அதை வச்சுட்டு இது செலவழிச்சிட்டு வந்துட்டாப்ல. அது வேறு. இப்போ இதுக்கு லண்டனுக்கு எந்த காசு செலவு பண்ணான்னு அது தேர்தலுக்கு அப்புறம் வேறு பணி. அது மறுபடியும் அந்த அப்படியே வரும். அந்த 10,000 எடுத்துகிட்டு போய் சொல்லுவேன். அப்போ அந்த மாதிரி அவரெல்லாம் நேர்மைன்னு சொல்லிக்கிட்டு அவரை பாருங்கள் நேர்மை அப்படின்ட்டு. காமராஜர் தான் இந்த நீதி கட்சிக்கு பிறகு மதிய உணவு திட்டம் அதை நின்று போச்சு கொஞ்ச நாள்லேயே. அரிசின்றது பெரிய பிரச்சனை. இப்போ நமக்கு மறுபடியும் அரிசி பஞ்சம் வரப்போகிற மாதிரி இருக்குது. பேச்சுவார்த்தை அந்த சம்பா சாகுபடிலாம் பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்குது. இந்த வருஷம் குறையும், பஞ்சம் வராது, குறையும், விலை ஏறும். அதில் வந்து அந்த காலத்தில் அரிசி பஞ்சம் ரொம்ப பிரச்சனையாக இருந்ததுனால நீதி கட்சினால் மதிய உணவு திட்டத்தை தொடர முடியல. அதற்கு பிறகு காமராஜர் காலத்தில் மீண்டும் பள்ளிகள் இதுன்னு அவர் காலத்தில் அவர் 57க்கு வந்ததுக்கு பிறகு கிட்டத்தட்ட 62 63 வரைக்கும் 3 லட்சம் மாணவர்கள் படித்த இது வந்து 9 லட்சம் மாணவர்கள் மேலே படிக்கிற அரசு பள்ளிகளில் படிக்கிற அளவுக்கு பண்ணார். பள்ளிக்கூடங்கள் எண்ணிக்கை அதிகமாச்சு. இந்த மாதிரி பல விஷயங்கள். அதுக்கு முக்கிய காரணமாக அமைஞ்சது மதிய உணவு திட்டம். அதுக்கப்புறமா அவங்களாலையும் கண்டினியூ பண்ண முடியல. அதுக்கு பிறகு வந்த கலைஞர் அரசுனாலும் கண்டினியூ பண்ண முடியல. ஏன்னா ஃபஸ்ட்டு காமராஜர் ஏன் பண்ணார், ஏன் பக்தவச்சலத்தால் பண்ண முடியல, ஏன் கலைஞரால் பண்ண முடியல, ஏன் எம்ஜிஆரால் பண்ண முடிஞ்சது அப்படின்னா, எம்ஜிஆருக்கும் காமராஜருக்கும் பின்னாடி அரசியலை தாண்டி ஒரு மனிதாபிமானம், மனித நேயம் இருக்கும். மற்றவர்கள்ட்ட அது இருக்காது. அப்போ காமராஜருக்கு அப்புறம் அது தொடரல. எம்ஜிஆர் பல கஷ்டப்பட்டு தான் அதை தொடர்ந்தார். அதற்கு பிறகு இந்த திட்டம் பேர் வாங்கிச்சுன்றதுனால ஒன்றும் பண்ண முடியாமல் இவர்கள் ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு முட்டை போடுறது, அதை வாரம் முழுவதும் போடுறது, அப்படி இப்படின்னு போய் இப்போ காலை உணவு மதிய உணவு வரைக்கும் போயிடுச்சு. நீங்கள் சென்னை மாநகராட்சியில் மேயராக சைதை துரைசாமி இருந்த பொழுது அவர் ஒரு மனித நேயர், எம்ஜிஆர் பக்தர்ல. அவர் சென்னையில் மதியம் ஈவினிங் அரசு பள்ளி மாணவர்களுக்கு டியூஷன் படிக்கிறவங்க சுண்டல் சுக்காப்பி இந்த மாதிரி எல்லாமே அதெல்லாம் கொடுத்தாரு. இப்போ அந்த மாதிரி அந்த எண்ணம் இருந்தால்தான் நீங்கள் மாணவர்கள் பண்ண முடியும். இதுக்கெல்லாம் பெரிய அந்த அளவுக்கு செலவழிக்க கார்பரேஷன் ஃபண்ட் இருக்க தான் செய்யுது பள்ளிகளுக்கு. அதான் சொல்ல வந்தேன். இதுக்கெல்லாம் செலவழிக்க பெரிய அளவு தொகைலாம் ஆகாது, மனசு தான் மனசு. அதனால் அது பெரிய அளவு. இன்னும் சாப்பாடு போட்டாங்க. அவருடைய நண்பர் ஒருத்தர் மூலிமா அங்கே ஒரு கேன்டீனே இருந்தது, ரிப்பன் பில்டிங் 10 ரூபா நம்ம சாப்பாடு, வடை, இது எல்லாமே சேர்த்து 5 ரூபாய்க்கு கொலக்கட்டை, 5 ரூபா களி, அந்த பயிர் வகைகள், இது கேழ்வரகு புட்டு, அந்த என்னென்னமோ இருக்கும். 5 ரூபா கொடுத்தா சாப்பிட்லாம். ஒரு 10 ரூபாய்க்கு நீங்கள் நல்லா திருப்தியாக சாப்பிட்டு வந்துடலாம். சாப்பாடு மதிய சாப்பாடு அங்கே ரொம்ப கம்மி விலையில் போட்டாங்க, 10 ரூபா என்னமோ. அந்த மாதிரி பல இது பண்ண முடியும், மனசு தான் வேணும். அதுக்கு பிறகு வந்தவங்க அதை ஃபாலோ பண்ணல, கண்டினியூ பண்ணல. அதனால் சில சமயம் கார்பரேஷன் போயிட்டு போகும்போது கிளம்புனா அப்படி போயிட்டு அங்கேயே சாப்பிட்டு அப்படியே இது பண்ணிட்டு அப்படியே ஆஃபீஸ் போயிடுவோம். அந்த மாதிரிலாம் இருந்த காலம் உண்டு. அதனால் காமராஜர் வந்து அந்த பண்பாடு, அவருடைய எளிமை, அம்மாவுக்கு கூட பண்ணல. அந்த மாதிரி
அடிப்பம்பு வீட்டு எவ்வளோ வாசலில் பெரிய போனதுக்கு அந்த இவனை கூப்பிட்டு திட்டினான்னு. ஒரு லிஃப்ட்மேனுக்கு ஏதோ 8வது படித்தாதான் லிஃப்ட் ஆப்ரேட்டர் அப்படின்றப்போ அந்த லிஃப்ட் மேன் சொல்லுவாப்புல, 2ஆம் கிளாஸ் படித்த முதலமைச்சர் 2ஆம் கிளாஸ் படித்த முதலமைச்சராக இருக்காரு, 8வது லிஃப்ட் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு 8ஆம் கிளாஸ் படிக்கணுமா அப்படின்னு. நல்ல விஷயத்த சொல்லிட்டான் அவன், நியாயமான விஷயந்தான், அவனுக்கு குடும்பம் இருக்குல்லன்னா அந்த இதை மாற்றுவார்னு சொல்லுவாங்க. இந்த கலெக்டர் ஒரு விஷயத்தை கூட சொல்லுவாங்க, கலெக்டர் உறுதியாக நின்றதுனால எல்லாரும் ஒரு கண்டிப்பாக நினச்சி பார்த்தா ஒன்றை மாதிரி ஆளுங்க தான் தேவை, அதே மாதிரி தான் உறுதியாக அப்படின்னு சொன்னாருன்னுவாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் அவருடைய வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டிய விஷயங்கள், அவரை ஜீவாவை மற்றவர்கள்லாம் சொல்லிக்கிட்டு மற்ற வேலைகளை பண்ணிகிட்டு இருப்பாங்க. தாவேக்கு ஆட்சி வந்த உடனே ஒரு கஸ்டோடியல் டெத்து நம்ம பார்த்துருக்கோம். நாகர்கோயிலில் நடந்திருக்கு அந்த கஸ்டோடியல் டெத்து. சிறைக்கு அனுப்பினதுக்கப்புறம் விசாரணை கைதியாக அங்கே அடிபட்டு இறந்துருக்கார். 19 இடங்களில் காயங்கள் இருந்திருக்கு. தாவேக அரசாங்கமும் உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்காங்க. 3 பேரையும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. கொலை வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆனால் என்னதான் இருந்தாலும், எவ்வளோ தூரம் போனாலும், எவ்வளோ நெருக்கடிகள் கொடுத்தாலும், காவல்துறையும் பல அறிக்கைகள் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் மீண்டும் மீண்டும் இந்த தவறு நடக்கிறதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? முதல்ல இந்த டெத்தை எப்படி பார்க்குறீங்க? சிஸ்டம்னு அடிக்கடி சொல்லுவேன். இந்த சிஸ்டம்ன்றது காலனித்துவ மனப்பான்மை. அது நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் மாற்றிட முடியாது. அது என்ன அரசு மாறினாலும். நீங்கள் இவ்வளவு நாளாக இட்லி சாப்பிட்டாரு, விக்கல் வந்துச்சு, அதனால் செத்துட்டாரு அப்படின்னு முதல் கஸ்டோடியல் டெத்து இங்கே சேத்பட்டில் ஒரு ஆட்டோ டிரைவர் இறந்து போனார், அடித்து கொண்டாங்க. அதுக்கு சொன்னார் முதலமைச்சர், சட்டசபையில் அறிக்கை வாசித்தார். எல்லா காலத்துலேயும் கஸ்டோடியல் டெத்து இந்த மாதிரி விஷயங்களில் காவல்துறைக்கு தான் அரசு நிர்வாகம் துணையாக இருந்தது. அப்போதெல்லாம் கம்யூனிஸ்டுகளும் மற்றவர்களும் என்ன கோரிக்கை வைப்பாங்கன்னா, நடந்த உடனே பதிவு பண்ணு, கொலை வழக்காக பதிவு பண்ணு, விசாரணை நடத்து அப்படின்னு. ஆனால் அந்த மாதிரி பண்ணதாக சரித்திரமே இல்லை. ரொம்ப பொதுமக்கள் எதிர்ப்புலாம் வந்த பிறகு தான் இந்த அஜித் குமார் சாத்தான்குளம் இந்த மாதிரி. சாத்தான்குளத்தெல்லாம் எப்படி சப்பக்கட்டு கட்டினாங்கன்னு தெரியும், அஜித் குமார்லாம் என்னென்ன சப்பக்கட்டு கட்டினாங்கன்னு தெரியும். அப்போ இந்த மாதிரி தான் அரசுகள் இருந்திருக்கு. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஏன்னா உங்களுக்கு மாறுபட்ட கருத்துலாம் இருக்குது. இப்போ சொல்லுங்கள், இந்த அரசு எப்படி இருக்குது? இருக்கிறேன். அதாவது இந்த ஒரு விஷயத்தை பாராட்டணுங்கிற கான்செப்டில் பாராட்டலாம், மாற்றுறது இல்லை. ஆனால் இந்த விவகாரம் நடந்த ஏன் வருதுன்னு கேட்குறேன். ஏன்னா இந்த விவகாரம் நடந்த டைமில் பெரம்பூரில் நீங்கள் திறந்து வைக்கிற விஷயங்கள் தான் பெரும் பேசப்படும் பொருளாக இருந்துச்சு. மீடியாவில் இது ரொம்ப இவங்க என்ன பண்ணுவாங்க, முதல்வருக்கு தெரியும், முதல்வருக்கு கண்டிப்பாக தெரியும். கதறி அழுவணுமா? கதறி அழ வேண்டிய அவசியம் இல்லை. அவர் எதிர்க்கு தனக்கு இதாக இருக்கும் போது சாரி வேண்டாம்னு சொல்லிட்டு பேட்டி கொடுத்தாருல, இதில் போராட்டம் நடத்தினார்ல. நீங்கள் ஒப்பிடுறது ஒரு இந்த குழந்தைத்தனமாக அந்த பத்திரிகையாளர் பண்ணுற குழந்தைத்தனமா இல்லைண்ணே. இது நான் என்ன கேட்குறேன்னா, இந்த கஸ்டோடியல் நடத்தும் பொழுது அவர் பெரம்பூரில் நிகழ்ச்சி நடத்துறாருன்னா இது என்ன ஒப்பீடுன்னு கேட்குறேன். கஸ்டோடியல் டெத்து நடந்தது காலையிலே நடந்திருக்கு, மத்தியானம் நடந்துச்சு நிகழ்ச்சி. அந்த மாதிரி ஒரு டெத்து நடந்திருக்கு. நீங்கள் முதல்வராக இருக்கீங்க, கஸ்டோடியல் டெத்து நடந்துச்சு, உங்களுக்கு ரிப்போர்ட் போட்டாங்க. உங்கள் தொகுதியில் அன்னைக்கு நிகழ்ச்சி இருக்குது, நிகழ்ச்சி ரத்து பண்ணுறீங்களா? நிகழ்ச்சி ரத்து பண்ண மாட்டானே. அதுக்கு உண்டான விசாரணைக்கு உண்டான விஷயங்களை பண்ணிவிட்டு, ஏன்னா நம்ம இதை உதாரணமாக எடுத்துக்கிறோன்னா, நீங்களே மாட்டுறீங்களா? விசாரணைக்கு உண்டான விஷயம் பண்ணதுனால தானே 3 பேர் அரெஸ்ட்டு. அதுக்கு எவ்வளோ நாள் நீங்கள் இவர் கேட்டது ஒரு சாதாரண ஒரு எதிர்கட்சி தலைவராகவோ இல்லாமல் ஒரு நார்மலாக ஒரு கட்சி தலைவராக பேசும்போது எங்களுக்கு சாரி வேண்டாம், உடனடி நடவடிக்கை வேணும்னு கேட்டார். ஆமாம், இது கிட்டத்தட்ட 36 மணி நேரம் கழிச்சு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஐயோ இல்லைங்களா? இல்லை, என்ன இப்படி இருக்கீங்க? 36 மணி நேரம் கழிச்சு 36 மணி நேரம் ஏங்க? ஒரு வழக்கு விசாரணை முதல்ல புரிஞ்சுக்கிங்க. நம்ம பத்திரிகையாளராக இருக்கணும்னா சார்பு இல்லாமல் ஒரு விஷயத்தை பார்க்கணும். பல வர்ற கருத்துக்களுக்கு நம்ம இரையாகக்கூடாது. அதுக்கு முன்னாடி சட்டத்தை பற்றி நம்ம கொஞ்சமாவது நாலேஜ் இருக்கும். இந்த விவகாரம் நடந்த உடனேலாம் எடுத்தோடனே போய் நடவடிக்கை எடுக்க முடியாது. மேஜிஸ்ட்ரேட்டு என்கொயரின்னு ஒன்று இருக்கும், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுன்னு ஒன்று வரும். அவன் என்ன சொல்லுவானா, சார் தண்ணி கொடுத்தேன் சார், விசாரிச்சுட்டு போது மாறு வலிக்குதுன்னா சார் தண்ணி கொடுத்தேன் சார், அவர் அப்படியே விழுந்துட்டார் சார், ஹாஸ்பிட்டலில் உண்மை அட்மிட் பண்ணோம் சேர்த்துட்டு, இப்படி தான் சொல்லுவான். அப்போது அந்த விவகாரத்தை அதை அந்த இதை பதிவு பண்ணுவாங்க. அவன் ஒருவேளை உயிரோடு இருந்து ஏதாவது மரண வாக்கு கொடுத்தா அதை பதிவு பண்ணுவான். இல்லை எதுவுமே இல்லை, இதை பதிவு பண்ணிவிட்டு விசாரணை ஆரம்பிக்கும். மேஜிஸ்ட்ரேட்டு என்கொயரி பண்ணுவார். அங்கேயும் அதே கதை தான் சொல்லுவானுங்க. மேஜிஸ்ட்ரேட்டு போய் அந்த உடலை பார்த்தாலாம் ஒன்றும் தீர்மானிக்க முடியாது. நீங்கள் இந்த விவகாரம் நடந்த உடனே மேஜிஸ்ட்ரேட்டு என்ன சொன்னார்? மேஜிஸ்ட்ரேட் செக் பண்ணி பார்த்துட்ருக்கோம். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பார்த்த உடனே நடவடிக்கை எடுப்பேன் நானுன்னாரு. போஸ்ட்மார்ட்டம் நடந்தது, ரிப்போர்ட்டு வந்தது. 19 இடங்களில் கை கால்கள் உடைக்கப்பட்டிருக்கு. ஒரு மனிதன் கூட அடுத்த மனிதன் மேலே இறக்கப்படுவான். இவங்க அவ்வளோ கொடூரமாக நடந்துக்கிட்டாங்க. உடனடியாக நேற்று இரவே 3 பேரும் கைது, சஸ்பெண்டு. 8 விசாரணை கைதிகள், அதாவது 11 பேர் சேர்ந்து அடிச்சுக்கிறாங்க உள்ளக்க.
சாத்தான்குளத்தோட மோசமாக ஒரு மாற்றுத்திறனாலே அடிச்சே கொண்டிருக்காங்க. இன்றைக்கி 11 பேரும் 3 பேர் மேலே வழக்கு. அவங்க ஏற்கனவே அவன் உள்ளே இருக்கிறான் விசாரணை கைதி. அந்த வழக்கு அப்படியே அவன் மேலே இதாகும். அவன் அதுலேயே அவனுக்கு அரெஸ்ட் பண்ணப்படுவாங்க. இதிலெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி இவ்வளோ வேகமாக நடவடிக்கை எடுத்த காலம் இது. இட்லி சாப்பிட்டாரு, சட்னி சாப்பிட்டாருன்னு 10 நாள் 15 நாள் பொறுத்து சொல்லி, அதற்கு பிறகு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வெளியிடணும்னு ஒரு பெரும் போராட்டம் நடத்தி, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அதுக்கப்புறம் வந்து, அதில் 13 இடங்களில் தாக்கப்பட்ட காயம் இருக்குன்னு வந்து, அதையும் கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் ஒரு வாரம் பொறுத்து சட்டசபையில் படித்தார். மாற்றம் இருக்கா இல்லையா? அதனால தான் உங்கள்கிட்ட கேட்டேன். ஏன்னா நான் இந்த விஷயத்தை பேசும்போதே சொல்லிட்டேன், இதில் மாற்றம் நடவடிக்கை கவர்மெண்ட் எடுத்துட்டாங்கன்னு ஆனாலும் 36 மணி நேரம்னா என்ன கணக்கு? ஆனாலும் பெரம்பூருக்கு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, சிறையில் வந்து அந்த அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. சரி, வார்டன்கள் எல்லாருமே மீண்டும் வந்து அந்த வேலையில் தானே அப்படியே கண்டினியூ ஆகிருந்தாங்க. மேஜிஸ்ட்ரேட்டோட அந்த விசாரணைக்கோ அந்த விசாரணை நேரத்தில் சட்டத்தில் இடம் இருக்குன்னு, விசாரணை நேரத்தில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னா அவங்கள வந்து விசாரணை இதாக விஷயத்தில் கூட்டு வந்து விசாரிக்கக்கூடிய தன்மைகள் நடக்கும் காவல்துறையிலேருந்து. ஏங்க நீங்கள் என்ன பார்த்தீங்க சொல்லுங்கள். நான் வேலை செஞ்சுருந்தாங்கன்றீங்களா? ஏன்னா ரிப்போர்ட் ஆகிறதான நம்ம பேசுங்க. நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க? இல்லைண்ணே, நானும் நீங்களும் ரிப்போர்ட் ஆகிறத மட்டும் தான் நம்ம பேச முடியும். இப்போ நீங்களும் அங்கே போய் பார்த்துருக்க முடியாது, நானும் பார்த்துருக்க முடியாது. ஆனால் எனக்கு சட்டம் தெரியும். இதில் எவ்வளோ நேரம் ஆகும், என்ன நடக்கும்னு தெரியும். ஒரு இது நடந்ததுன்னா போஸ்ட்மார்ட்டம் முடிந்து அந்த ரிப்போர்ட் வந்தால்தான் முடிவு பண்ணுவாங்க மேஜிஸ்ட்ரேட். அதுக்கப்புறம் தான் ஆர்டர் போடுவாங்க, அரெஸ்ட்டு மற்ற விஷயங்கள் போகும். இந்த நேரம் 36 மணி நேரம் ஆகலாம், 48 மணி நேரம் கூட ஆகலாம். இதை வச்சுக்கிட்டு அப்போ அஜித்குமார் வழக்குலேயும் அது நடந்தது. அப்போ அதையும் சாதகமாக அஜித்குமார் மேஜிஸ்ட்ரேட் வழக்கில் மேஜிஸ்ட்ரேட் முடிவு பண்ண அப்புறம் தான் அது கொலை வழக்கு பதிவு செஞ்சோம். எத்தனை யார் சொன்னா? மேஜிஸ்ட்ரேட் முடிவு பண்ணியும் பண்ணல. அதுக்கப்புறம் அது ஒரு பெரிய மாபு பிரச்சனையாக மாறிச்சு. தமிழகம் முழுவதும் அது பெரிய பிரச்சனையாக மாற ஒவ்வொருத்தரையாக பண்ணாங்க. கடைசியில் டிஎஸ்பி வரைக்கும் கொண்டு வந்தாங்க. அது சிபிஐ வந்து டிஎஸ்பியை பண்ணுச்சு. இதுதான் நிலமை. அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதில் நல்லது நடந்தால் பாராட்டணும், தப்பு இருந்தால் சுட்டி காட்டணும். இன்னொன்று, இந்த மாதிரி போயிடக்கூடாது. இப்போ ஒரு பொண்ணு என்கிட்ட வந்து எடுத்துச்சு, லஞ்சம் ஊழல்லாம் நடக்குது சார், என்ன எங்கே நடந்துச்சு சொல்லுங்கன்னு கேட்டேன். அந்த கரூரில் லஞ்ச ஊழல் பெரிய அளவில் என்ன ஆகுது? இல்லை சார், அந்த பட்டா மாற்றி கொடுத்துட்டாங்க, அதில் என்ன லஞ்ச ஊழல்? இல்லை சார், அது வந்து கோயில் நல்லா இருக்குது. ஆமாம், அது ஒரு சர்ச்சை போய்கிட்டு இருக்குது, அதில் என்ன லஞ்ச ஊழல்? சரி சார், லஞ்ச ஊழலை விட்டுருங்க. எப்படி விட முடியும்? அங்கே என்ன நடந்தது சொல்லுங்கள், நான் ஏன் விடணும் அப்படின்னா, அது இப்படி தான் ஒரு மாப் மென்டாலிட்டியாக நம்ம மாறி இருக்கோம். இந்த எண்ணத்தை முதல்ல விடணும். தப்புனா தப்பு, ரைட்னா ரைட்டு. இல்லைண்ணா, இது தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குல்ல. நான் முதல்வராக ஆகும்போது ரெண்டு சொன்ன ஒரு வார்த்தை, இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்கவே நடக்காது. பாருங்க, ஒரு விஷயம் சொல்கிறேன். அரசியல்வாதிகள் மேடையில் பேசுகிறதெல்லாம் நீ அப்படி பேசுனிய ஏன் இப்படின்னா யாரும் கேட்க முடியாது. ஆனால் ஒரு கவர்மெண்ட்டு ஒரு விஷயம் நடந்தால் எப்படி நடக்கணும், அதில் நடந்தாங்களா, இல்லை குற்றவாளியை பாதுகாத்தாங்களா, இல்லை காவல்துறையை பாதுகாக்கிறார்களா, அது நடக்கலைன்னா நல்ல விஷயம். சிஸ்டம்ன்றது உடனே மாறாது, ஒரு நாளில் 2 நாளில் மாறாது. அது மாறுறதுக்கு எப்படி இப்படி போச்சோ இப்படி இறங்காது, இப்படி தான் இறங்கும். இந்த இறங்குறத வேகப்படுத்துகிற வேலையை தான் கவர்மெண்ட் பண்ண முடியும். அப்போ அதில் என்னென்ன பண்ணுறதுன்றது தான் நம்ம பார்க்கணும். அப்போ ஒவ்வொரு விஷயத்துலையும் பத்திரப்பதிவு தப்பாக நடந்ததுன்னு ஒரு அமைச்சர் ஒத்துக்கிறார். இதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் என் மூர்த்தியோ மற்றவர்களோ அவர்கள் துறை மேலே வந்த குற்றத்துக்கு வேறு துறையிலும் எந்த துறையிலும் எடுத்துக்கங்க, எங்கேயாவது ஒத்துக்கிட்டு இருந்திருக்காங்களா? தவறு நடந்துருதுங்கன்னு ஒருத்தர் சஸ்பெண்ட் பண்ணுறோம், நம்மளுடைய கோரிக்கை என்ன இருக்கணும்? அந்த ஒருத்தனோட எப்படி நிப்பாட்டுவீங்க? மேலே இருக்கிற வரைக்கும் அயோக்கியதனம் பண்ணியிருந்தால் தான் இவன் பண்ணுவான். அப்போ யார் யார் இருக்குதோ எல்லாத்தையும் பண்ணுங்கள், இதுதான் நம்மளது, இது வரவேற்கிறோம், இதை அந்த வரைக்கும் கொண்டு போகணும் அப்படின்னு. இப்போ சிறைத்துறை இப்போ வந்து இதில் கைதுன்றது, அதுவும் கொலை வழக்காக பதிவு பண்ணுன்றது இனிமேல் பண்ணுறவனுக்கு பயம் வரும். ஒரு அஜித்குமார் நடந்த பிறகும் தைரியமாக பண்ணுறான்ல, ஒரு சாத்தான்குளம் நடந்தோன்னு அஜித்குமார் பண்ணான்ல, சாத்தான்குளத்தில் பாதுகாத்தாங்கல்ல, அந்த தைரியம் தான் அஜித்குமார் பண்ண தோணுச்சு. அஜித்குமாருக்கும் பாதுகாத்தாங்கல்ல, அந்த தைரியம் தான் அடுத்தவனுக்கு பண்ண தோணுச்சு இந்த இவனுக்கு. அப்போ இந்த விவகாரங்களில் அரசு எப்படி நடக்கணுன்றது ரொம்ப முக்கியம். உடனடி நடவடிக்கைன்னா நாளைக்கு பயம் வரும். இதே வந்து நாளைக்கு செய்யறது யோசிப்பான். அப்போ இன்னொன்று சொல்கிறேன், நடக்கவே நடக்காதுன்னு சொல்ல வர்றீங்களா அப்படின்னா, அப்படிலாம் நீங்கள் சொல்லவே முடியாது. இந்த சிஸ்டம் வந்து காலனித்துவ மனப்பான்மையில் உள்ள போலீஸ், அவர்கள் குற்றவாளிகளை இப்படி தான் அணுகுவார்கள். அதற்கு போலீஸ்க்குள்ளே ரீஃபார்ம் பண்ணுற வேலையை பண்ணணும். இன்றைக்கி ஆரம்பித்தா வருடக்கணக்கில் ஓடும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அதனால் எல்லா விஷயத்தையும் ஒரே பார்வையோடு அணுகவே முடியாது. 36 மணி நேரம் 48 மணி நேரம் நடந்ததா இல்லையா, இதுதான் முக்கியம்.
கண்டிப்பாண்ணே. இதை தொடர்ந்து இந்த வழக்கு புனிஞ்சு இப்போ அவங்கள சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, கைது செஞ்சுருக்காங்க. ரைட்ண்ணே. இதுக்கப்புறம் நிர்மல்குமார் அவருடைய பேச்சு நேற்று நீங்கள் பார்த்துருப்பீங்க. ராஜேந்திர பாலாஜி அவர்களும் முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான் அதிமுக திமுக இணைக்கிறதுல ஒரு பாலமாக இருக்கார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி கோஆர்டினேட்டர் சார், ஒருங்கிணைப்பாளர். ஆமாம், எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தை? ராஜேந்திர பாலாஜி சொல்கிறதும் அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்கிறதும், ராஜேந்திர பாலாஜி ஏற்கனவே அவர் அதிமுகவில் இருக்கும்போது மோடி எங்கள் டேடின்னு சொன்னவர். அவருக்கு எப்பவுமே டேடி தேவைப்படுவாங்க. அதாவது ராஜாவை மிஞ்சிய ராஜ விசுவாசிக்குவாங்க. நம்ம இவர் ஓபிஎஸ் பையன் ரவீந்திரநாத் அவருடைய லெட்டர்லேயே மோடி படத்தை போட்டு லெட்டர் போட்டவர். ஆமாம். ஆனால் இவர் அதிமுக. அந்த மாதிரி ராஜா மிஞ்சிய ராஜ விசுவாசியாக மோடி எங்கள் டேடின்னு சொல்லி அது நகைப்புக்குரிய விஷயமா மாறி போச்சு. இப்போ வந்து அவர் சொல்கிறாரு ஸ்டாலின் கோவம் வரும், கோவம் வந்துச்சுன்னா பாருங்கள் இந்த இது முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி அவர் கொண்டு போகிறார். செல்லூர் ராஜு இன்னும் ஒரு படி மேலே போய் இந்த ஆட்சி 15 நாள் தான், மோடி இருக்கார் பார்த்துக்குவார் அப்படின்றாரு. அதற்கு பிறகு ஒரு முதலமைச்சர் என்ன பேசணும்னு ஒரு பண்பாடு இல்லாமல் இருக்கார். எப்பேற்பட்ட பண்பாடு மிக்க முதலமைச்சர் இருந்தாலும் அடுக்கிறார். நான் பார்த்துனே வந்தேன். அதிமுக தானே நீ சொல்லு அப்படின்னு. காமராஜர், ராஜாஜி, காமராஜர், அண்ணா, கலைஞருன்ட்டாப்புல. ஓ கலைஞர் இப்போலாம் உங்களுக்கு பரவாயில்லையா? ரைட்டு. அடுத்து எம்ஜிஆர், அடுத்து ஜெயலலிதா சொன்னார், அடுத்து ஸ்டாலின். ஓ பரவாயில்ல, பண்பாடு இவங்களாம், ரைட்டு. அடுத்து எடப்பாடி பழனிசாமி சொன்னார். அப்போது நம்முடைய கேள்வி என்னென்னா, இன்றைக்கு இவர்களுடைய பார்வை எப்படி ஆகிருக்குது, வெளியிலையும் கருத்துக்கள் எப்படி பரவுது, சேர்ந்தா என்ன தப்பு, இப்படி வந்துச்சு. இப்போது பத்திரிகையாளரில் பல பேரை பேச வச்சுட்டாங்க. என்ன சேர்ந்தா என்ன தப்பு, சேரக்கூடாதா அப்படின்றது. இதுதான். உங்கள் வீட்டில் யாரையாவது எம்எல்ஏ ஆக்குவீங்களா, அரசியல் கொண்டு வருவீங்களா? யாரையும் கொண்டு வர மாட்டேன். இல்லை அதில் உறுதியாக இருக்கிறோம். அப்புறம் 2 பேர் பேசுவோம், ஏன் வந்தால் என்ன தப்பு. எம்எல்ஏ ஆகிட்டார், அமைச்சர் ஆக்குவீங்களா? அமைச்சர்லாம் ஆக்க மாட்டோம். எங்கள் அப்பாவே சொன்னாலும் நான் அமைச்சர் ஆக மாட்டேன். ஏன் ஆக்குனா என்ன தப்பு, பார்த்தியா நான் அப்போவே சொன்னேன். இந்த மாதிரி இந்த இதை நோக்கி நெருங்குறாங்க. இது ஒன்று. ரெண்டாவது, இந்த நெருக்கத்துடைய விளைவு தான் இவர் வந்து ஸ்டாலினுக்கு கோபம் வருது. கோபம் வந்துச்சுன்னா நீங்கள் காலி. ஏன் இப்போ மட்டும் நான் அப்படியே சந்தோஷமாக சிரிச்சிக்கின்னு அப்படியே வாழ்த்து பாட்டு பாடிட்டு இருக்காரா? கடுமையான கோபத்துலேயும் வெறுப்புலேயும் ஆற்றாமையிலும் தான் இருக்கார். இது ஒரு பார்ட்டு. அவர் செல்லூர் ராஜு பண்பாடுக்கு கலைஞரையும் ஸ்டாலினையும் ஒப்பிட்டு, அதாவது அந்த மாதிரி இருந்து சட்டசபை நடத்துனாங்க. இவங்க வந்து இந்த மாதிரி ஆகிட்டாங்க. நான் கேட்குறேன், ஜெயலலிதாவை சட்டசபையில் தாக்குனது யார்? எந்த ஆட்சியில்? கலைஞர் ஆட்சியில் தான். எம்ஜிஆர் தாக்கப்படுறதுக்கான சூழ்நிலை போச்சு. எம்ஜிஆர் வெளியேறிட்டார். சட்டசபை செத்து விட்டது, இனிமேல் நான் வரமாட்டேன் வெளியேறினார் 72. KA மதியழகன் சபாநாயகருக்கு எதிராக இது கொண்டு வந்து பெரிய அமளித்து முடியாச்சு. ரைட். தனபால் அவரை பாடி ஷேம் பண்ணல. தயவுசெய்து உட்காருங்க, அமைதியாக உட்காருங்க அப்படின்னா ஏன்னு அந்த லாஸ்ட்டில் ரங்கநாதனும் அன்பழகனும் உட்காந்து அவர் பாடி ஷேம் பண்ணல. அப்புறம் அவர் கையை பிடிச்சி இழுத்து போட்டு கேரவ் பண்ணி அவர் இதில் போய் உக்காந்துக்கிட்டு அந்த போடியம்லாம் உடைக்கல. இதெல்லாம் பண்பாட்டில் சேரும். சரி, இதெல்லாம் பழசு மறந்துருக்கும் பாவம். லேட்டஸ்ட்டாக கேட்குறேன், ஊர்ந்து போய் தவழ்ந்து போயின்னு அறிக்கையில் இவர் சிஎம் படிக்கும்போது இவர் என்சி கேட்டார், ஏங்க வெளியே மேடையில் பேசுகிறீங்க, ரைட்டு, ஊர்ந்து போய் சட்டசபையிலையும் இதை பதிவு பண்ணுறீங்களே, என்னங்க நியாயம் கேட்டப்போ, ஏன் அது அன்பார்லிமெண்ட்ரி வாடான்னு கேட்கல? அது எந்த பண்பாட்டில் வருது? இது தப்புங்க, திருப்பி இப்படி பேசக்கூடாதுன்னு சொன்னதை அதே மாதிரி பாடி ஷேம் பண்ணாங்க துரைமுருகன். அது எந்த பண்பாட்டில் வருது? அப்போ இவர்கள் வந்து இன்றைக்கி அதுக்கு இதாகிட்டாங்க. நேற்று லயலாமணி பதவி ஏற்றது பார்த்தீங்களா? பார்க்கலையா? அதில் அந்த ஃபைல் இருக்கும். நாடாவின் முடிச்சை அவிழ்த்து மேலாடை பாவாடை விலைக்கு உள்ளே இருக்குது திராவிடம். அது அப்படியே தெரியுற மாதிரி. இந்த ஃபேமஸ் வசனத்துக்கு யார் சொந்தக்காரு? கலைஞர் தான். எங்கே பேசினார்? சட்டசபையில். பண்பாடு தானே அது. இன்னும் நான் பல விஷயம் சொல்ல முடியும் இவர்கள் நடந்துக்கிட்டதெல்லாம். ஆனால் செல்லூர் ராஜுக்கு என்ன கோபம்? ஒரே கோபம், எங்கள் பங்காளிக்குள்ளே நாங்கள் எப்படின்னா இருந்துக்கோயா. இந்த ஊரில் இந்த பெரிய மனுஷங்க இருப்பாங்க, அவங்களுக்குள்ளே எப்படின்னா இருந்துக்குவாங்க. புதுசாக ஒருத்தன் ஹீரோ வந்துடுவோம், வந்துட்டு இதாக பண்ணானா இவன் யாரா இவன் அப்படி இப்படின்னு. அப்போ எங்களுக்குள்ளே நாங்கள் எப்படின்னா இருந்துக்குவோம். அப்படி தான் இருந்தீங்க. பெருசாக அந்த கொடநாடு வழக்கு என்ன ஆச்சு? இந்த முன்னாள் அமைச்சர்கள் மேலே இருக்க வழக்குகள் என்னாச்சு? அவர்கள் ஆட்சியில் இவங்க மேலே எடுப்பேன்னு சொன்னது என்னாச்சு? எதுவும் ஆகலை. இப்படியே தான் போகும். அப்போ இந்த மாதிரி இதில் கொஞ்சம் வழக்குகள் உயிர் பெறுது, டெண்டர்கள் ரத்து, பல விஷயங்கள் வெளியே வருதுன்னா அந்த கோபம், அந்த கோபத்துடைய வெளிப்பாடு இவர்கள் வந்து ரொம்ப நேசமுள்ளவர்களாக மாறுறாங்க. எதிரிக்கு எதிரி நண்பன்றாங்களோ அந்த மாதிரி மாறிட்டு இருக்கிறாங்க.
இன்னொரு வெளிப்பாடு தான் அனிதா ராதாகிருஷ்ணனுடைய பேச்சு. அது எப்படி ஏற்றுக்க முடியும்? இவர் திருச்சி சிவா மத்திய அமைச்சர் ஆவார்னா அப்போ இது எப்படி? இன்னொன்று 6 மாதத்தில் நாங்கள் தான் அப்படின்னா என்ன அர்த்தம்? நடவடிக்கை எடுக்கிற அதிகாரிகளை கூட பயமுறுத்துறது. இல்லை அப்படி பார்த்தா அதிமுக வந்து அந்த 6 மாதம் சொல்லலை, ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரு 2029 தள்ளி தான் கொண்டு போகிறாங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே தேர்தலுடைய கான்செப்டே இவர்களுக்கு தெரியல. இல்லை அதுதான் அவர் சொல்கிறது கூட அந்த மாதிரி தான். ஒரே நாடு ஒரே தேர்தல் அது 3 வருஷம் இருக்கும், மீதி 2 வருஷத்துக்காக அந்த ஆட்சியை கலைச்சி அந்த தேர்தல் சேர்த்து நடத்துகிறாங்கன்னா நீங்களா வருவீங்க? இங்கே காமிக்க காமிக்க அங்கே தப்புன்றது ஜனங்க கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. கூட்டணி வேறு இல்லை, தனியாக இருக்கிறீங்க. ஏடிஎம்கேவும் அப்படி தான் இருக்குது. அப்போ யார் ஜெயிப்பா இயற்கையாகவே? அதுவும் ஆட்சிக்கு வந்த கொஞ்ச நாளில் உள்ளாட்சி தேர்தலோ இல்லை இந்த மாதிரி தேர்தலோ வந்துச்சுன்னா உங்களுக்கு இயற்கையாகவே அவங்க தான் மெஜாரிட்டியோடு வந்துடுவாங்க. அப்புறம் ஏன் இந்த ஆற்றாமைன்னு கேட்குறேன். திமுக புலம்புச்சு ரைட்டு, அதிமுகவும் ஏன் அதில் போய் விடணும்? எடப்பாடி பழனிசாமியே பேசுகிறாரு 6 மாதம் தான் இருந்ததுன்னு. அவர் எப்போவுமே கொஞ்சம் லாஜிக்காக பேசக்கூடியவர். அப்போ எப்படி 6 மாதத்தில் கலையும்? அதுக்கு அவர் பதில் சொல்லுவாரா? நான் கேட்குறேன். நேற்று அவர் சொன்னது வந்து கூட்டணி கட்சிகள் வச்சு, திமுக கூட்டணி கட்சிகள் வச்சு தான் நம்ம ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு தான் சொல்லியிருக்காரு. அவர் பெரும்பான்மை இல்லை. திமுக கூட்டணி கட்சி எப்படிங்க விலகி போகும்? இன்றைக்கி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளே வரதுக்கு பேசிகிட்டு இருக்கிறாங்க, உள்ள அமைச்சரே வர்றோம். இன்னொன்று லாப நஷ்டம் ஒரு அரசியலில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தாவேகா கூட உள்ளாட்சி தேர்தலை சந்திக்கிறது நல்லதா, திமுக கூட சந்திக்கிறது நல்லதா? என்ன ஒன்று, அங்கே எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க, செலவுகளெல்லாம் பார்த்துக்க மாட்டாங்க. ஆனால் இங்கே செலவு பார்க்காட்டினாலும் உங்களுக்கு ஓட்டு விடும், பிரச்சனை இல்லை. அப்புறம் என்ன பிரச்சனை? பார்லிமெண்ட் எலெக்ஷனில் உங்களுக்கு இந்தியா கூட்டணி அதுன்னு ஏதோ ராகுல் காந்தி அதுன்னு உருட்டுவாங்க, காங்கிரஸ்லாம் இருக்கிறதுனால, அவங்களுக்கு மோடி இருக்கிறதுனால என்டிஏ இதுன்னு. உங்களுக்கு யார் இருக்கா? திமுகவுக்கு ஏடிஎம்கே கிண்டல் பண்ணிங்களா? யார்ப்பா பிரதமர் வேட்பாளர் சொல்லுப்பான்னு. அந்த மாதிரி ஆச்சுன்னா ஜனங்க எதை பார்த்து ஓட்டு போடுவாங்க? அது ஒன்று இருக்குல்ல. ஆமாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்திக்கு ஒரு மரியாதை இருக்குது. அப்போ இந்த கூட்டணி ப்ளஸ் ராகுல் காந்தி எல்லாம் சேரும்போது மீண்டும் 40-40 தான். அப்போது நீங்களும் 0 நீங்களும் 0ன்ற மாதிரி போவீங்க. அப்போது பார்லிமெண்ட் எலெக்ஷனும் இதுவும் சேர்த்து வச்சாங்கன்னா இவர்களுக்கு தானே லாபம். அப்போ இது எந்த அடிப்படையில் 6 மாதத்தில் கலைஞ்சிரும்? நீங்கள் சொல்கிறீங்க அவங்க விலகிடுவாங்கன்னு சொல்லணும். நீங்கள் விலகிடுவாங்க போயிடுவாங்கன்னு 6 மாதத்தில் கலைஞ்சிரோன்னா இந்த பத்திரிகையாளர்களும் அவங்கள்ட்ட கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க. எந்த அடிப்படையில் நாங்கள் சொல்கிறீங்க? இல்லைண்ணா, இப்போ கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்க எல்லாத்தையுமே நீங்கள் சொல்ல மாதிரி இந்திய கம்யூனிஸ்ட்னு சொல்ல போனால் வீரபாண்டியன் அவர்கள் பேட்டி கொடுத்துருக்கிறது வந்து நாங்கள் வந்து தோழமையோடு இருக்கணுங்கிறது கிடையாது, குதிரை பேரங்கிற ஒன்று நடக்குங்கிறத அக்னாலேஜ் பண்ணிவிட்டு நாங்கள் உள்ளாட்சி தேர்தல் தனித்துன்னு கூட போட்டி விட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி. வீரபாண்டியன் பேட்டி ஃபுல்லாக பார்த்தீங்களா? அதுக்கடுத்து ஒசூரில் அமைச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற வார்த்தையும் சொல்லியிருக்காங்க. மொதல் பேட்டி ஃபுல்லாக பார்த்தீங்களா? மொதல் பேட்டி ஃபுல்லாக பார்க்கலாம். இதுதான் பிரச்சனை. என்ன ஒன்றா அவங்க இஷ்டத்துக்கு எடுத்து போடுறாங்க. குதிரை பேர் நடக்குதுன்னு தாவேகாவை கண்டித்த மாதிரி போடுறாங்க. அவர் பொதுவாக சொல்கிறார் குதிரை பேரம் அதுதான் அக்னாலேஜ் பண்ணுறது நாம் எல்லோரும் அதில் இருக்கிறோம், இங்கே இருக்கிறோம், இல்லை இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு. இதில் துரை வைகோ பேசுகிறது ரொம்ப கரெக்டு. எங்கள் ஆளுங்கங்க நாங்கள் கூட இருந்தனால உதயசூர் நிற்க வச்சோம். இன்றைக்கி அவங்க எங்கே இருக்காங்க? ஏன் வரமாட்டேங்கிறாங்க எங்கள்கிட்ட? அதே தான் டிடி ஒன்று கேட்குது. அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது? அதே தான் டிடி ஒன்று கேட்குறாரு. காமராஜ் கதை நான் சொல்கிறேன். அவர் தாவேகா நிற்கிற சீட்டு கேட்குற அளவுக்கு போனவர் அவர். எங்களுக்கு அதுக்கு முன்னாடியே தெரியும். ஒருத்த நாட்டில் அதுக்கு பிறகு அவர் இங்கே சீட்டு கொடுத்தோன்னு நின்ட்டார், ஜெயிச்ச உடனே ஒரே எம்எல்ஏ அவர் முடிவு பண்ணி, அவர் அந்த மைண்ட் செட்டில் ஆரம்பத்தில் தான் இருக்கார். அவர் முடிவு பண்ணி போகிறாரு. இதில் இழுத்துட்டாங்க பிடிச்சிட்டாங்கன்னு நீங்கள் அவ்வளோ யாருமே டிடிவி கேட்க மாட்டேங்கிறாங்க. அவரை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு கிண்டி ஸ்டேஷனில் புகார்லாம் கொடுத்தீங்கல்ல, அது அப்போவே உங்களுக்கு அது நடக்காதுன்னு தெரியும். ஏன் புகார் கொடுத்தீங்க? என்ன ஆச்சு? அது என்ன ஆச்சு? அப்படியே நிலுவையில் தான் இருக்குது. நிலுவையில் கொடுங்க. புகார் கொடுத்தவர் எங்கே இருக்கார்? புகாரோட தாவேகாக்கு சப்போர்ட்டாக பண்ணுறோம். நீங்கள் இவங்க 2 பேரும் வந்து திமுக சின்னத்தில் நின்னாங்க. அவரோட டிடிவியோட சின்னத்தில் தான் நிற்கவும் செஞ்சார். ஒரு எம்எல்ஏ தான் இருக்குங்கிறதுக்காக அந்த கட்சியை உடைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நடத்தலாம்னு சொன்னால் அது எப்பேற்பட்ட ஆட்சியாக இருக்குன்னு மக்களுக்கு மத்தியில் ஒரு இது வரும். நான் இந்த விஷயம் தெரிஞ்சனால தான் சொல்கிறேன். தெரியாமல் சொன்னால் ஓகே கட்சியை உடைச்சிட்டாங்க போனாங்க. இவர் அந்த மைண்ட் செட்லேயே இருந்தவர் தான். இவர் நீங்கள் விசாரிச்சு பாருங்கள், ஒருத்தநாடு பக்கம்லாம் காமராஜை பற்றி விசாரிச்சு பாருங்கள். அவர் யார் கூட லிங்கில் இருந்தார், எப்படி போகிறதுன்னு. ஜெயிச்ச உடனே அவருக்கு இன்னும் லாபமாகிடுச்சு. அவருக்கு 108 நம்ம போய் இது பண்ணுறோன்னா நமக்கு எதாவது கிடைக்கும்னு. ஒன்றும் கிடைக்கல. அங்கே எம்எல்ஏவாக தான் இருக்கார். நீங்கள் அவர் அமைச்சர் ஆக்கியிருந்தாங்கன்னா இல்லை ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா சொல்கிறது ஒத்துக்கலாம், ஏதோ பேசினாங்க பண்ணாங்க. அவர் ஆனால் இது குதிரை பேரம் இல்லைங்கிறீங்க. எது இந்த மாதிரி நடக்கிறது குதிரை பேரமே இல்லைங்கிறீங்களா? குதிரை பேரம் இப்போ இன்னைக்கு கூட சண்முகம் சொல்லியிருக்காரு. குதிரை பேரம்னா ஏதாவது ஒரு ஆதாயத்தோடு நடக்கணும்னு. இவங்க இப்போது ராஜினாமா பண்ணிவிட்டு இவங்க சேர்றாங்க. இங்கே அவர்களை பேரண்ட் பாடி வந்து அவங்கள கட்சி தாவல் தடை செய்யறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லுது. இந்த இடத்துல ஒரு அனுகூலம் கொடுக்குறாங்கல்ல, இது கிட்டத்தட்ட
ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக தான் நடக்குதுன்றது. அதை தாண்டி பணம் கொடுக்கறது, பணம் கொடுத்து வாங்குறது அந்த மாதிரிலாம் ஒன்றும் நடக்கலை. இவர்கள் அங்கே இருக்கிறத விட இங்கே ராஜினாமா பண்ணிட்டு எம்எல்ஏவாக இருந்தால் நமக்கு லாபம். ஆளுங்கட்சி எம்எல்ஏ பலருக்கு கேஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அஜெண்டா. நான் இப்போ சொல்லிட்டா, கிட்டத்தட்ட ஒரு பெரும் எண்ணிக்கையில் தாவறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. திமுகவிலையும் இருந்து வாஷிங் மிஷின் ரொம்ப இப்போ நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க. தாவேகாவில் வைத்தியலிங்கம் உட்பட பல வாஷிங் மிஷின் பலரை போட்டு திமுக அதிமுக போட்டு துவைச்சி எடுக்கிறது. இது எல்லாமே தாவேகாவுடைய தனி அடையாளத்தை அழித்து விடும். இது குதிரை பேரம்தான். ஏன்னா இதை பண்ணுவது யாருன்றதில் விஜய் விழிச்சிக்கணும்னு திரும்ப திரும்ப பதிவு பண்ணுறோம். புஷியானந்து இந்த டீமோ தாவேகா டீமோ கிடையாது. அப்போ இந்த உள்ளே இருக்கிற ஒரு டீம் அதிகாரத்தை கைப்பற்றணும்னு இந்த வேலையெல்லாம் பண்ணுது. இது அவருக்கு ஜாலியாக இருக்குது. வராங்களா சேர்த்துக்கலான்னு. இது ஒரு பக்கம் கெட்ட பேராக போய்கிட்டு இருக்குது. இன்னொன்று ஊழல்வாதிகள், வழக்கு இருக்கிறவர்கள், ஐயோ போச்சேன்னு நினைக்கிறவங்க, ஆதாயம் அடையணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் உள்ளே வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது நடந்துக்கிட்டு இருக்குது. இதை திரும்ப திரும்ப அனுமதிச்சுட்டீங்க, உங்களுடைய தனி அடையாளம் போயிடும்ன்றது தான் நம்மளுடைய அந்த இடத்துல பதிவு. இல்லை, அந்த அடையாளங்கள் தொலைய இவ்வளவு ஈஸியாக வின் பண்ண மாதிரி அடுத்த மாதிரி வின் பண்ண முடியும் நினைக்கிறீங்களா? பண்ணலாம். அதெல்லாம் பிரச்சனை. இவ்வளோ அடையாளங்கள் தொலைஞ்சாலும் ஒன்றும் நடக்காது. ஜனங்க பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் பெருசாக பார்க்காது. ஆட்சிக்கு வந்து 2 மாதத்துலண்ணே ஜனங்களை பொறுத்தவரை எதை பார்க்கணும்? மின்வெட்டு நடக்குது இல்லை, இதை தான் பார்ப்போம். இதை நீங்கள் திரும்ப திரும்ப பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா என்னடா கவர்மெண்ட்டுன்னு கோவம் வரும். புரியுதா? ஆனால் பல விஷயங்கள் அவர்கள் பண்ணுறதுல டெல்டா மாவட்டத்தில் இவங்க கொடுத்த 134 கோடி ரூபா ஒன்றுமே இல்லைங்கிறது விவசாய சைட்லேருந்து கம்ப்ளைண்ட் வந்துட்டு தான் இருக்குது. மேட்டூரில் இப்போ வரைக்கும் தண்ணி திறக்கலங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் போயிட்டு தான் இருக்குது. மேட்டூர்ல தண்ணி திறக்கல, தண்ணி அங்கே வரலங்கிற ஒரு விஷயம் இருக்குண்ணே. காவேரியில் தண்ணி திறந்து உள்ளன்னு இருக்கு. அப்புறம் தண்ணி திறக்க ரைட். இன்னைக்கு காவேரி மேலாண்மை குழு நடக்குது. நேற்று வந்து சிவகுமார் அவர்கள், முதல்வர் சிவகுமார் அவர்கள் வந்து எங்களால் தண்ணி திறந்து விட முடியாதுன்னு சொல்லி பிரைம் மினிஸ்டர் கடிதம் எழுதியிருக்காப்புல. நம்ம சைட்லேருந்து என்ன நடந்திருக்கு? நம்ம எந்த அப்ரோச் நடந்திருக்குண்ணே? நம்ம சைட்லேருந்து கடிதம் எழுதியிருக்கோம். என்ன எழுதியிருக்கோண்ணே? இப்போ இதே மாதிரி கிருஷ்ணால நதிநீர் திறக்காமல் இருந்திருக்கு. பல இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சியில் பார்த்துருக்கோம். அட்லீஸ்ட் நீர்ப்பாசனத்துறை அமைச்சராவது அல்லது வந்து முதலமைச்சரே போய் பார்த்துருக்கு, நம்ம பார்த்துருக்கோம். இங்கே அப்படி எதுவுமே நடக்கலையே. நீர்ப்பாசனத்துறை அமைச்சரை அந்த லட்சத்தில் வச்சுருக்காங்க. இதில் அனைத்து கட்சி குழு போட்டாங்க. அந்த அனைத்து கட்சி குழு போய் பிரதமரை மற்றவங்கள பார்த்துருக்கணும். இது வந்து அவர்கள் மேலே உள்ள விமர்சனம். இந்த விவகாரத்தில் இவர்கள் சட்ட ரீதியாக நாங்கள் கொண்டு போவோம்னு இப்போ கூட லேட்டஸ்ட்டாக பேசியிருந்தார். நதி இது அந்த காவிரி பிரச்சனை நீங்கள் எப்போ எடுத்தாலும் உபரி நீர் தான் நம்மளுக்கு வெளியே விடுவாங்க. இன்றைக்கி திறந்து இவ்வளோ பேசுகிற ஆட்கள் எல்லாமே அவர்கள் ஆட்சியிலும் அதில் முந்தின ஆட்சியிலும் பார்த்திங்கன்னா பிஜேபி இருந்த 5 வருஷம் மட்டும்தான் பிரச்சனை இல்லாமல் போச்சுன்னு நினைக்கிறேன். மற்றபடி காங்கிரஸ்காரன் அங்கே இருந்தால் அந்த அயோக்கியத்தனம் எல்லாம் பண்ணுவோம். இன்னொன்று டிகேஎஸ் வேலையே இதுதான். அவர் இதை வச்சு இந்த எலெக்ஷனில் அவர் இதை வச்சு பெரிய அளவில் ஜெயிக்கணும்னு மறுபடியும் ரீட்டைன் பண்ணிக்கணும்னு பார்க்குறாரு. இதில் ஒவ்வொரு தடவையும் காவிரி ஆணையம் இவர்கள் சொல்கிற எதையுமே கர்நாடகா மதித்தது கிடையாது. நமக்கு வர வேண்டிய 177 டிஎம்சி தண்ணியில் இவர்கள் மழை அதிகமாக பெஞ்சு வேறு வழி இல்லாமல் திறந்து விட்றாங்க உபரி நீர். இதில் 200 டிஎம்சி 300 டிஎம்சி கூட வந்திருக்குது. சில நேரம் 100 டிஎம்சி 150 டிஎம்சி 120 டிஎம்சி கூட வந்திருக்கு. கேட்டால் எங்கள்கிட்ட தண்ணி இல்லை, திறக்க முடியாது. இதை மத்திய அரசு இந்த எப்படி கல்வியை கொண்டு போனாங்களோ இந்த மாதிரிலாம் கொண்டு போனால்தான் இதுக்கு தீர்வு வரும். அது வரைக்கும் வராது. இல்லாட்டி இந்த காவிரி, குண்டாறு, கோதாவரி இந்த மாதிரி நதி நீர் இணைப்பு இன்னைக்கு கூட ஒரு துணை இல்லை என்னென்னா கொடுக்க வேண்டியவன் வந்து நான் நிறைய லெட்டரை போட்டுகிட்டே இருக்கிறேன். எனக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் கான்டாக்ட் பண்ணுறேன், காவேரி மேலாண்மை குழுவை கான்டாக்ட் பண்ணுறேன். தேவைப்படுறவன் வந்து நான் இப்போ வரைக்கும் ஒன்றும் செய்யாமல் இருக்கிறேங்கிறது அது எப்படி எடுத்துக்கிற முடியும்? அது எந்த மாதிரியான இந்த அரசியலுமே சரியான அரசியல் நீங்கள் சொல்கிறீங்களா? தேவைப்படுறவங்க போய் கேட்கணும். அது ஏன் இப்போ வரைக்கும் கேட்க முடியல? இத்தனைக்கும் கூட்டணியில் எங்களை விட உங்களுக்கு சிறந்த நண்பர்கள் யாரும் இல்லைங்கிற மாதிரி தான் இப்போ காங்கிரஸ் இருக்காங்க. அமைச்சரவையிலே நீங்கள் இடம் கொடுத்துருக்கீங்க, அவங்க தானே இருக்காங்க. காங்கிரஸுடைய பெரிய இதுவே என்னென்னா இந்த ஒரு மாணிக் தாக்கூர் பேசுகிற மாதிரி நடிக்கிறது. நாங்கள் வந்து உள்ளன்போட தமிழகத்துக்காக கேட்குறோம் அப்படின்னு. சரி, உங்கள் தேசிய தலைமையுடைய இந்த விஷயத்தில் அவங்க என்னன்றது ஒன்று. இன்னொன்று, மத்தியில் இருக்கிற பாஜக என்ன பண்ணுது? அவர்களும் இந்த விஷயத்தில் வேடிக்கை தான் பார்க்குறாங்க. மேலாண்மை குழு கொடுக்கும்போதுன்னு 2 பேர் சைட்லையும் இருக்கிற வேண்டாம் தான் சொல்லி இப்போ கர்நாடகாலேருந்து சொல்கிறீங்கல்ல, மட்டும் 2 சைடு நல்லா சொல்கிறீங்களே. இப்போ நீங்கள் நானும் இருக்கோம். மேலாண்மை குழு இவங்க ஏன் கண்டிச்சு அவர்கள்ட்ட வந்து அதை பண்ண வைக்க முடியல? அதுதானே நீ கூட்டமே நடக்குதுண்ணே. நீ கூட்டம் நடக்கிற காவிரி மேலாண்மை குழு கூட்டம் நடக்கிறது நாங்கள் 2 முறை சொல்லியும் நீங்கள் தண்ணி திறந்தவில்லை, அதனால கலந்துக்கணுங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இங்கேருந்து யார் போயிருக்காங்க? இப்போ செய்தியிலே பரபரப்பாக வந்துட்டு இருக்கிற விஷயம் சிவகுமார் அவர்கள் கடிதம் எழுதினது. அதை நீங்களும் பார்த்துருப்பீங்க. நேரடியாக வந்து இது பண்ணி சிவகுமார் இதில் அரசியல் செய்கிறார்.
கர்நாடகா எல்லா காலத்திலையும் இதில் அரசியல் பண்ணுது. இன்றைக்கி அங்கே போராட்டத்தை எல்லைப்புறத்தில் தூண்டி விட்டுருக்காங்க, பண்ணுறாங்க. இதில் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு மத்திய அரசுக்கும் அழுத்தம் கொடுக்கணும். இந்த விவகாரத்தில் நேரடியாக போய் கூட சிவகுமார்கிட்ட பேசணும், முதல்வரே கூட போகணும், இந்த மாதிரிலாம் பண்ணணும். அந்த விமர்சனங்கள் எல்லாம் உண்டு. இன்றைக்கி நடக்கிற காவிரி மேலாண்மை சம்மந்தமாக எனக்கு தெரியாது. இன்றைக்கி தமிழ்நாட்டிலேருந்து கண்டிப்பாக போய் கலந்துக்கணும். ஏன்னா கலந்துக்கலன்னா நீர் மேலாண்மைத்துறை அமைச்சர் இங்கே காமராஜர் சிலைக்கு திறக்கும்போது முதல்வர் கூட தான் இருந்தார், நம்ம கண்ணால் பார்க்குறோம். அப்போ இங்கேருந்து யாருமே அந்த இதுக்கு முன்னாடி கேட்டதுக்கு பாண்டிச்சேரியில் வச்சு கேட்கும்போது ஆனால் இந்த மாதிரி மேட்டூரில் தண்ணி வரல, கடிதம் அறிக்கை விட்டுருக்கோம்னாரு. அதுதான் சொல்கிறேனே, நீங்கள் பல விஷயங்களில் சரி பண்ணணும்னு நினைக்கிற ஆளுங்க இந்த மாதிரி விஷயங்களில் கோட்டை விட்டிங்கன்னா உங்களை தலையில் மிளகா அரைச்சி போடுவாங்க. இது ஒரு விமர்சனமாக மாறும். அப்போ அதற்கு ஏற்றாறு மாதிரி நம்ம இப்போ ரமேஷ் இருக்கார், அந்த மாதிரி யாராவது ஒருத்தரை போட்டு, இல்லை அந்த இவர் இருக்கார் வினோதா விவசாயத்துறை அவரை மாதிரி ஆளுங்க கூட நீர்வளத்துறை அமைச்சராக போட்டால் நாலேஜ் இருக்கும். இறங்கி போய் பண்ணுற மாதிரி அவர் விவசாயம் சம்மந்தப்பட்ட எந்த கூட்டமும் நடத்தாமல் இருக்காரு. யார்? வினோத் அவர்கள். யார் சொன்னார்? 2 கூட்டம் எல்னினோ சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு ஒரு கூட்டம் நேற்று கூட ஒரு ஆய்வு கூட்டம் கரும்பு விவசாயிகள் சம்பந்தமாக டிஸ்ட்ரிக்ட் வைஸாக அவர் ஆய்வு கூட்டம் நடத்தினது இப்போ ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஏன்னா இந்த சம்பா பிரச்சனையில் வரும்போது நீங்கள் இந்த மாவட்டத்தை சம்மந்தப்பட்ட ஆட்களாக இருக்கும்போது கூட எந்த நிகழ்ச்சி நடத்தலன்னு சொல்லி விவசாய சங்கங்கள் கோரிக்கை விடுத்தானே, அவரும் அங்கே போகல. அவர்கிட்டையும் கேட்கும்போது சாப்பிட்றீங்களா பிரதர் தான் கேட்குறாரு. பத்திரிகையாளர் கேள்வி கேட்குறாங்க, மேகதாது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குது சார், மேட்டூரில் தண்ணி திறந்து இல்லை, சாப்பிட்றீங்களா பிரதர்னு கேட்குறாரு. என்ன பிரச்சனைனா அது சம்மந்தப்பட்ட அமைச்சர் பேசுவார், நீங்கள் எதுவும் பேச. இன்னொன்று அந்த கட்சிக்குள்ளேயே ஜூனியர் சீனியர் பெரிய இது இருக்குது. அதுவும் யார் சம்மந்தப்பட்ட துறையை கேட்குறீங்க? நீர்ப்பாசனத்துறை அமைச்சர். இவர் அமைச்சரில் இருக்குமா வேணாவா? ஆனால் இவர் விவசாயத்துறைனே. அதான் அங்கே தண்ணி திறந்து விட்டா தான் இவன் துறையே நடக்கும். நீங்கள் அடிமடியில் கை வைக்கிறீங்களா? புஷியானந்த் துறையை பற்றி கேட்டிங்கன்னா சரி, அங்கதான் கேட்க முடியல, இங்கேயா கேட்கலாம் வந்தா. அது இந்த விவகாரங்கள் எல்லாத்தையும் பெருசாக ஆக்கி இன்றைக்கி எதிர்கட்சிகள் இருக்குது, கலைஞ்சிரும் முறிஞ்சிரும்னு பேசுகிறாங்க. தவிர இந்த விவகாரத்தை எடுத்துகிட்டு பேசுறதுன்னு பார்த்தீங்கன்னா அன்புமணி போன்றவர்கள் தான் பேசுகிறாங்க. லாக்அப் டெத்து கிடைச்சதா பேசலாம். ஏன்னா நாங்களாம் லாக்அப் டெத்து காலத்தில் அப்படி நடவடிக்கை எடுத்துருக்கோம், நடக்காமையும் பார்த்துக்கிட்டோம். இங்கே நடந்துச்சு, அப்போ நம்ம விட மாட்டோம், அப்படி தான் போகிறாங்க. இந்த விவசாயிகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ நீர்வளத்துறை பிரச்சனையோ எதுவும் இல்லை. அவர் உட்காந்துக்கிட்டு பொதுச் செயலாளர் துரைமுருகன் உட்காந்துக்கிட்டு இவருக்கு பதில் சொல்லிட்டு இருக்காரு. தவிர நீர்வளத்துறை இந்த மேகதாட்டு இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா அவர் காலத்துலேயே மேகதாட்டு. சரி, நான் கேட்குறேன், இவங்க காலத்தில் மேகதாட்டு பிரச்சனை இருந்ததில்ல, பத்திரிகைகள் எந்த அளவுக்கு இந்த பிரச்சனையை அவ்வளோ பெருசாக கொண்டு போனாங்க அப்படின்வாங்க. நான் அப்படின்வாரு, இல்லை அவ்வளோதான் போ, அதெல்லாம் நல்லா கரெக்டாகுது. அதுதான். அதனால் இந்த விவகாரத்தில் இவர்கள்ட்ட மைனஸ் இருக்குதுன்னா இருக்குது. அதை நீர்வளத்துறை அமைச்சர் டெல்லியில் மற்ற விஷயங்கள் போய் பண்ணணும். இன்னொன்று இதில் முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், நல்ல நாள்லேயே தண்ணி தர மாட்டாங்க. இப்போ அங்கேயும் தண்ணி இல்லை. இந்த தென்மேற்கு பருவமழை எல்னினோ இந்த பிரச்சனைனால குறைவு. இதில் என்ன தெரியுமா, வைகை டேமில் வெறும் 12% தண்ணி தான் இருக்குது. இந்த மாதம் இதாகலாம், சென்னைக்கே இன்னும் 55 நாளைக்கு தான் தண்ணி இருக்குன்றது. அப்புறம் மழைலாம் பெஞ்சு மதுரையில் எடுத்து மழை பெய்யலன்னா சோழி முடிஞ்சதுக்கு. ஏன்னா எல்னினோ பாதிப்புன்றது ஒரு பெரிய பாதிப்பு. அப்போது இதுக்கு பிறகும் அதை தான் இன்றைக்கி துணை ஜனாதிபதி எழுதியிருக்காரு. இதுக்கு பிறகும் நீங்கள் 48,000 டிஎம்சி எவ்வளோ? 48,000 டிஎம்சி. 48,000 டிஎம்சி. நமக்கு இங்கே எவ்வளோ சண்டை போட்டுனுக்கிறோம்? 170 டிஎம்சி. 48,000 டிஎம்சி தண்ணி கங்கை நதி கடலில் கலக்குது. 22,000 டிஎம்சி பிரம்மபுத்திரா கலக்குது. ஒவ்வொரு வருஷமும் அசாம்லாம் பெரு வெள்ளம் தான். அதுக்காக முயன்ற எங்கள் சூப்பர் ஸ்டாரை நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஓரம் கட்டிட்டீங்க. அது தேசிய நதி நீர் திட்டத்தை காவிரி, இந்த குண்டாறு, இந்த இணைப்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கவனம் செலுத்தினால் மட்டும்தான் நீங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியும். இப்போ இதெல்லாம் பண்ணாமல் இது நதிநீர் விஷயங்களை தேசியமயமாக்கணும். இந்த தாவாக்கள் எல்லாம் தடுக்கணும்னா இது மாநிலங்கள் பிரச்சனை இல்லைன்றதை கொண்டு வரணும். இதெல்லாம் கொண்டு வந்தால்தான் முடியும். இங்கே என்ன பிரச்சனை? அந்த மாநிலத்தில் தான் தேசிய கட்சிகள் 2 ஆட்சி நடத்துகிறாங்க, மற்ற இடத்துலாம் மாநில கட்சிகள். அதுதான் பிரச்சனை. அப்போ இன்னொன்று நீங்கள் சொல்கிறீங்க மேகதாட்டு பிரச்சனையை நம்ம கேரளாவே இணைச்சிக்கிட்டு இப்போ அந்த விஷயத்தில் அப்ஜெக்ஷனை பெருசாக கொண்டு போயிருக்கோம். அது நடத்துகிறாங்க, அதிகாரிகள் மூலிமா பல இது பண்ணுறாங்க. அவர் முதல்வர் சொன்னதும் சட்ட ரீதியாக என்ன பண்ணுமோ அந்த வேலையெல்லாம் நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம், பண்ணுவோன்றாங்க. இந்த காவிரி ஆணையம் போனாங்களா இல்லையான்னு தெரியாது, அது தெரிஞ்சு தான் நம்ம பேச முடியும். ரைட்ண்ணே. 2 விஷயம்ண்ணே, அது என்னோட இறுதி கேள்வியாக இருக்க போது. ஒன்று நம்முடைய கேரளா மாநில முதல்வர் ஜெகதீஷன் அவர்கள் சார்பாக போதை ஒழிப்பு அப்படிங்கிற விஷயத்தில் ஒரு பார்டரில் ஒரு ஸ்கீம் மாதிரி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அது விஷயமா உள்துறை அமைச்சர் ரமேஷ் சென்னிதலா இன்றைக்கி முதல்வர் சந்தைக்கு வந்திருக்காங்க. அந்த முன்னெடுப்பு எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? டூஃபான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லையோர மாநிலங்கள், அதாவது தென் மாநிலங்கள் இணைந்து இந்த இதை தடுக்கணுன்றதில் ஒரு பெரிய அளவில் இந்த விஷயத்தை கொண்டு போகிறாங்க.
இதில் வந்து பெரிய இந்த 2-3 மாதத்துலேயே பெரிய அளவில் நடவடிக்கை எடுத்து அங்கே பண்ணியிருக்காங்க. ஆமாம். அதை மட்டும் பண்ணால் போதாது. கேரளா, தமிழ்நாடு பார்டரு, ஆந்திரா பார்டரு, இது கர்நாடகா பார்டரு, இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து கூட உள்ள எப்படி போதைப் பொருள் வருது, இந்த மாதிரி விஷயம். போதைப் பொருளுக்கு இப்படி கிங் பின்களை கைது பண்ணுறது, அந்த எல்லையோர அந்த சுங்கச்சாவடி அந்த சோதனை சாவடிகளை நவீனப்படுத்துவது. இங்கே சில கிங் பின்னு பணமே இல்லாமல் இருந்த கிங் பின் நம்ம பார்த்துருக்கோம். இங்கேயும் ஒரு கிங் பின்னை கைது பண்ணால் பணமே இல்லைன்னு சொன்னால் கிங் பின்னையும் நம்ம பார்த்தோம்ல. போன முறை ஒரு கைது நடந்தது இல்லைடா, மத்திய அளவில் ஒரு கைது நடந்து. அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தடுக்கணும். ப்ளஸ்ஸு அதோடு மட்டும் இல்லை, போதைப் பொருளுக்கு ஆளானவர்களை வெறுமனே குற்றவாளிகளை பார்க்காம முதல் முறை அவங்களுக்கான அந்த மனநல பயிற்சி மற்ற விஷயங்கள் கொண்டு வர்றது, பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் மத்தியில் இந்த பிரச்சாரத்தை பெருசாக கொண்டு போகிறது, எல்லைப்புற அந்த சோதனை சாவடி அனைத்தையும் நவீனமயமாக்கி கொண்டு வர்றது, சோதனைகள் நடத்துறதுனால பெரிய அளவில் நீண்ட வரிசை நிற்கிற சிக்கல்லாம் இருக்குது, அதை தடுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுறது, மோப்ப நாய்கள், இன்னும் பல விஷயங்கள் கொண்டு வருது. இந்த மாதிரி ஒரு பெரிய திட்டத்தை இறக்கி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த டுஃபான். ஆமாம். நம்மளும் இங்கே வந்து ட்ரக்லெஸ் தமிழ்நாடு இதை ஒன்று கொண்டு வரோம். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் முன்னேற்றத்தோடு நகருது. எல்லோரும் இதை யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதோடு சேர்ந்து நம்முடைய அனைத்து இப்போ காவல்துறை, நம்மள்ட்ட என்ஐபி இருக்கும், என்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்கும், அவங்கள்ட்ட இருக்கும், நேஷ்னல் லெவலில் அந்த இது எல்லாம் நார்கோட்டிக் இது எல்லாம் சேர்ந்து இதில் வந்து என்னென்ன கொண்டு போகணுன்னு பார்க்குறாங்க. இது நம்ம மேலோட்டமாக பார்த்தா ஏதோ ஒரு போதைப் பொருள் ஏதோ கொஞ்சம் விற்கிறான் வாங்குறான், இதுக்கு பின்னாடி பெரிய அளவில் ஹவாலா, ட்ரக்ஸு, அதுக்கு பின்னாடி ஆயுதம், அதுக்கு பின்னாடி தேச பாதுகாப்பு எல்லாம் கலந்துதான் இருக்குது. இன்றைக்கி என்டிபிஎஸ் ஆக்டுன்னு கொண்டு வந்தது எல்லாம் பார்க்குறதுக்கு என்டிபிஎஸ் ஆக்ட்னா ஏதோ ஸ்டேட் லெவலில் அது, இது சர்வதேச லெவலில் கொண்டு வரப்பட்ட ஒரு ஆக்டு. எப்படி பிஎம்எல் ஆக்டு வந்து சர்வதேச லெவலில் மணி லாண்ட்ரி ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் பொழுது எல்லா நாடுகளும் சேர்ந்து ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த சட்டத்தில் நம்ம ஊரில் பிஎம்எல்ஏன்னு சொல்லுவோம், ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பேர் இருக்கும். அதுக்கு அபரிதமான ஒரு பவர் கொடுத்துருக்காங்க. அந்த பவருக்குள்ளே பூந்து வரதுக்கு நம்ம அரசியல்வாதிகள் கற்று வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி என்டிபிஎஸ் ஆக்டு நேஷ்னல் லெவல் இன்டர்நேஷ்னல் லெவலில் கொண்டு வரப்பட்ட சட்டம். அதில் நம்ம இதில் வந்து என்டிபிஎஸ்னு பேர். அந்த இதில் வந்து பெரிய அளவில் எல்லைப்புறங்களில் இந்த ட்ரோன் மூலியமாக உள்ளக ட்ரக்ஸ் கடத்துறதுலேருந்து பல வகையில் அவர்கள் முன்னேறிட்டாங்க. அதே மாதிரி அந்த சைடு நம்ம 2 இது சொல்லுவாங்க, சைனா இந்த எல்லையோர மாநிலங்கள் வழியாக உள்ளே வர்றது, இந்த சைடு பங்களாதேஷ், இது இங்கே சைனா, பர்மா, பங்களாதேஷ் இப்படி வர்றது, இங்கே வந்து ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் அது வழியாக, மெயினாக பாகிஸ்தான். ஆப்கானிஸ்தான் கூட இப்போ நம்ம அவங்களோட சில இதெல்லாம் போட்டு தடுத்து நிறுத்துற வேலைலாம் பண்ணியாச்சு. பாகிஸ்தான் வழியாக அந்த எல்லை ஆற்றை கடந்து வர்றது, காடுகள் வழியாக ஊடுருவது, ட்ரோன்கள் மூலிமா இந்த மாதிரி பல வகையில் வியாபாரிகள் மாதிரி வர்றது இதெல்லாம். அப்போது அந்த எல்லையோர மாநிலங்களை தீவிரவாதிகள் பயன்படுத்துகிறது இதுக்கு தான். மதத்தை வச்சு நம்ம காஷ்மீர் அதெல்லாம் சொல்கிறதுலாம் ஒரு பார்ட் இருந்தாலும் அவர்களையும் செல்லர்களாக ரீட்டைலராக மாற்றுற வேலை இதெல்லாம் வந்து இதுக்காகத்தான் பிஎம்எல் ஆக்டும் அந்த என்டிபிஎஸ் ஆக்டும் கொண்டு வந்தது. இது தேசியத்துக்கான ஒரு இது. அப்போ இவ்வளோ பிரச்சனையில் தென் மாநிலங்கள் முழிச்சிக்கிட்டு இருக்குது, முக்கியமாக கேரளா முழிச்சிக்கிட்டு இருக்குது. அந்த முதல்வர் அந்த ரமேஷ் சென்னிதாலா கையில் உள்துறையை கொடுத்து அவருக்கு ஒரு திருப்தி, நம்ம முதல்வர் ஆகலை, சரி முதல்வர் துறை நமக்கு வந்துடுச்சுன்னு. இப்போ அவர் வந்து இங்கே இன்றைக்கி முதல்வரை பார்த்துருக்காரு. அவர் போன முறையும் அவர் தான் உள்துறை அமைச்சர் காங்கிரஸ் 10 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த விவகாரங்களில் கண்டிப்பாக நல்ல முன்னெடுப்புன்னு பார்க்கலாம். ரைட்ண்ணே. இறுதி என்னோட கேள்விண்ணே, மதுரையில் ஜட்ஜு நம்மளுடைய மாண்புமிகு நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷன் நேற்று கொடுத்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு, ஒரு பரிந்துரைன்னு சொல்லலாம், ஒரு அழகான ஒரு பரிந்துரை. அதில் எவ்வளோ வழிகள் இருக்குங்கிற ஒரு விஷயத்த அழகாக சொல்லியிருந்தார். நீங்களும் பார்த்துருப்பீங்க. என்னதான் அதிக அன்பு இருந்தாலும் எல்லை தாண்டிய புகைப்படங்களை தயவு செய்து பகிராதீர்கள்ங்கிற ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. அந்த பாலியல் வழக்குகளை வந்து நாங்கள் இது பண்ணும்போது அதை பார்க்கும்போது எங்களுக்குள்ளேயே அந்த ஒரு மனச்சீற்றல் வந்து வருதுங்கிற மாதிரி விஷயத்தையும் வருத்தப்பட்டு சொல்லியிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்கண்ணே? நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் மாற்று சிந்தனை உள்ளவர். போக்சோக்கு எதிராக அவர் தான் ஒரு அற்புதமான தீர்ப்பை கொடுத்தார். போக்சோ வழக்குகள் என்பது பாலியல் சீண்டல், பாலியல் வன்கொடுமை, பாலியல் பலாத்காரம், இந்த மாதிரி குழந்தைகள் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் ஆளாக்கப்படும் பொழுது அவர்களை பாதுகாப்பதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம், குற்றவாளிகளை தண்டிப்பதற்காக. இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை வளர்ந்து வாலிபமாகிற வரைக்கும் 60% குழந்தைகள் தங்கள் வீட்டின் நெருங்கிய உறவினர்கள், நண்பர்கள், வீட்டுக்கு வந்து போகிற நண்பர்கள், உறவினர்கள், ஏன் சில சமயம் நெருங்கிய தந்தை வழிவரில் கூட பாலியல் சீண்டல் அல்லது பாலியல் பலாத்காரத்துக்கு ஆளாக்கப்பட்டதெல்லாம் மறைக்கப்படுகிறது. இளம் வயது திருமணம், அதுக்கப்புறம் சீண்டலை வந்து ரொம்ப சாதாரணமாக ஆக்கிட்ட ஒரு உலகமாக மாறிப்போச்சு.
இதெல்லாம் பண்ண நேற்று கூட ஒரு கீழமை நீதிமன்றம் நல்லா கொடுத்துருக்குது. ஒரு பொண்ணை அப்பா கூட போகிற பொண்ணை உங்களுக்கு இந்த கம்ப்யூட்டர் இது காமிக்கிறேன் வாங்க ரூம்குள்ளன்னு கூப்பிட்டு அப்பாவை நீ கொஞ்சம் வெளியே இருங்க சார்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை சீண்டல் பண்ணியிருக்கான். அதாவது பலாத்காரம் பண்ண முயற்சி பண்ணியிருக்கான். சத்தம் போட்டு அப்புறம் பிடிச்சி கொடுத்துட்டாங்க. கீழே வந்து 376 போட்டு பலாத்காரம், பாலியல் பலாத்காரம், ரேப் கேஸ் எல்லாம் போட்டு பண்ணிட்டாங்க. அங்கே உயர்நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. உயர்நீதிமன்றம் ஒரு வித்தியாசமான தீர்ப்பு சிங்கிள் ஜட்ஜி கொடுத்துக்கிறாங்க. எந்த ஆதாரமும் இல்லை. துப்பட்டாவை பிடிச்சி துணியை அவுக்க பார்க்குறது, மார்பகங்களை தொடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பலாத்காரத்துக்கு இதாகாது அப்படி. அதனால் எதுவும் இல்லை. அதனால் இது வந்து பாலியல் சீண்டல் மாதிரி தான் வழக்கு இது பண்ணோம் அப்படின்னு அது இது பண்ணியிருக்காங்க. அநேகமாக உச்சநீதிமன்றம் இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கணும். அவர் இந்த மாதிரி விஷயங்கள் ஜட்ஜிங்களெல்லாம் ஓரம் கட்டி விட்ருவாங்க. ஒருத்தர் ஒரு வாரம் துணி துவைக்க சொன்னார், ஊரார் துணியெல்லாம் ரேப் கேஸில் மாட்டினவர். ஜட்ஜை சஸ்பெண்ட் பண்ணி விட்டாங்க பீகாரில். இந்த மாதிரி கூத்துலாம் நடக்கும். அப்போ ஜட்ஜிகள் அரிதாகவே வர்றாங்க. அதில் நம்ம இவரை உச்சநீதிமன்றமே பாராட்டியிருக்குது, நம்ம கிடைச்ச நல்ல ஒரு இதுன்னு. போக்சோ வழக்கில் இதெல்லாம் இப்படி நடக்கிறக்காக கொண்டு வரப்பட்ட போக்சோ வழக்குகளில் இளம் பருவத்தினர் ஒரு மாற்று பாலின ஈர்ப்பு, பையனா பொண்ணை பிடிக்கும், பொண்ணுன்னா பையனை பிடிக்கும். ஸ்கூல் படிக்கும் போது 2 பேரும் விரும்பிடுவாங்க. அது லவ்னு நினச்சிக்குவாங்க. ஆக்சுவலாக லவ் கிடையாது. ஆனால் அவர்களை பொறுத்தவரை லவ். அப்புறம் வீட்டில் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க, நம்ம ஓடிடலாம் அப்படின்ட்டு 2 பேருக்குமே 17 வயசு 18 வயசு இருக்கும், ஓடி போயிடுவாங்க. அந்த 17 வயசுக்குள்ளே இருக்கிற அந்த சிறுமி அப்படின்றப்போ, மாணவி அப்படின்றப்போ அந்த பெற்றோர் இயற்கையாகவே அந்த பையனை விடக்கூடாது. என் பொண்ணு நல்ல பொண்ணு, மனசை மாற்றி கூப்பிட்டு போயிட்டான், அவனை விடக்கூடாது, போக்சோவில் போடுங்க. போக்சோவில் போட்டு பெரிய குற்றமாக மாற்றப்பட்டது. ஏதாவது யூடிசிங் மாதிரி விஷயங்கள், யூடிசிங் வழக்கெல்லாம் கூட போக்சோ மாட்டினாங்க. இது எல்லாத்துக்குமே அவர் ஆப் வச்சு விட்டார். இதை இப்படி பார்க்கக்கூடாது, ரிமாண்டு பண்ணக்கூடாது. காதல்ன்ற மாதிரி போகிற பசங்களுக்கு நோக்கமே கிடையாது. அவர்கள் ஒரு இன ஈர்ப்பால் பண்ணுறது, அது அவங்க காதல் நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு ஏன் அவ்வளோ பெரிய தண்டனை அந்த பையனுக்கு? இது போக்சோவை நீங்கள் இது பண்ணக்கூடாது, ரிமாண்ட் பண்ணக்கூடாதுன்னு கொண்டு வந்தார். இந்த மாதிரி அற்புதமான இது. இதில் அவர் வந்து அந்த காசி, அவன் ரொம்ப மோசமான ஒரு அவன் பழகி எல்லாத்தையும் பழகி இது பண்ணது. சென்னையில் தான் அந்த வழக்கு வந்தது, மிஸ் ஆகி அதுக்கு அவனை நாகர்கோவிலில் இது பண்ணாங்க. அப்போ அந்த வழக்கில் வந்து அவனை இன்றைக்கி வந்து ஆயுள் தண்டனைலாம் கொடுத்துருக்காங்க. அதில் ரொம்ப அற்புதமான தீர்ப்பு, ஒரு அறிவுரை வழங்கும் தீர்ப்பு. தீர்ப்பை 3 மொழியில் எழுதியிருக்காங்க, 3 மொழி, தமிழ், இங்கிலீஷு, ஹிந்தி. இதில் என்னென்னா, அந்த நீங்கள் உங்கள் படங்களை பொதுவெளியில் பகிராதீங்க, யாருக்கும் என்ன பழகிட்டான்றதை பண்ணாதீங்கன்னு. இன்னைக்கு அதெல்லாம் கடந்து போயிட்டாங்க. நீ போய் இன்ஸ்டாகிராமில் போய் பாருங்கள். நமக்கு தான் அப்படி ஓப்பன் பண்ணி இன்ஸ்டாகிராமில் ஒரு நியூஸ் பார்க்குறோம் வச்சுக்கிங்க, அடுத்து தள்ளினா பாதி பேர் அரை நிர்மாணத்தில் இருக்காங்க. அவ்வளோ மோசமாக. நீங்கள் அதில் ஒரு 10 செகண்ட் பார்த்துட்டிங்கன்னா அடுத்து ஃபுல்லாக அது அல்காரிதம் ஆகா அப்படின்ட்டு கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த மாதிரி தான் இன்றைக்கி இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக் அல்காரிதம் பொலிட்டிக்கலாக தான் கண்டிப்பாக மாட்டேங்குது. நம்ம எல்லாத்தையும் நீங்கள் பொலிட்டிக்கல் பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கலே கொடுத்துட்ருக்கோம். இல்லை, அது கூட அது சரியாக கண்டிப்பாக மாட்டேங்குது. மற்றதுக்கு தான் அட்வர்டைஸ்மெண்ட் நல்லா பண்ணுது. அது இல்லை அதுதான் எப்போவுமே பொலிட்டிக்கலுக்கு வந்து இது கம்மி தான். மற்ற விஷயங்களுக்கு தான் வந்து எது அதிகமான அளவில் பார்க்கப்படுகிறது அப்படின்றது தான் பொறுத்து தான். அதனால் இந்த விவகாரத்தில் அவர் சொல்கிறது கரெக்டு. எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும். ஃபேஸ்புக்கு மற்ற இது லாக் பண்ணி, ப்ரொஃபைல் லாக் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் அதில் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுக்க முடியாது. அதே மாதிரி தெரியாதவர்கள், அதை யாருக்கு நம்ம இது போஸ்ட்டு பார்க்கணும் அப்படின்றதுனா நெருங்கின ஃப்ரெண்ட்ஸு. எல்லாமே நெருங்கின ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் கூட அவன் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ண. அதுவும் இன்றைக்கி ஏஐ வந்த பிறகு ஏஐயில் சில டூல்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் உங்களை அப்படியே காமிச்சிடும், டான்ஸ் ஆடுற மாதிரி, இல்லை நிர்வாணமாக இருக்கிற மாதிரி, இல்லை வேறு ஒரு ஆணோடு இருக்கிற மாதிரிலாம். அந்த டெக்னாலஜி பற்றி தெரியாதவன் நம்பிடுவோம். சரி, எத்தனை பேருக்கு தெரியும்? அப்போது ஒருத்தரை ஈஸியாக வெளியில் மாற்றி விடலாம். இன்றைக்கி பழைய நடிகைகள் படம் எல்லாத்தையுமே ஏஐயில் நடக்க விட்றாங்க. அதாவது ஒரே ஒரு சீனு கையை தூக்கி நிற்கிதுங்க வச்சுக்கோங்க, அதை ஏஐயில் அப்படியே நடக்க விட்றாங்க, விட்றாங்க. அது அந்த டூல்ஸ்லாம் வந்துடுச்சு. அப்போ அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் பார்த்து நடந்துக்கன்றாங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. எங்கே போனாலும் பப்ளிக்கில் ஒரு இடம் போகிறீங்க, ஒரு ட்ரெஸ் வாங்குறீங்க, அந்த ரூமுக்குள்ளே கேமரா இருக்கலாம். அப்போ செக் பண்ணிவிட்டு தான் நீங்கள் இது பண்ணணும். பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்ணுறது கூடிய வரைக்கும் தவிர்க்கணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. மெயினாக புகைப்படங்கள் பார்க்குறது நல்லா இன்ஸ்டாவில் பழகிடுவான். அவன் என்ன சொல்லுவான், நான் மட்டும்தான் பார்க்குறேன், நீ எனக்காக பண்ண மாட்டியா, லவ் பண்ணுறோம்ல, நாளைக்கு காட்ட போகிற உடலை நீ காமிச்சா என்ன அப்படின்னா கேமரா முன்னாடி அதான் அவன் ரெக்கார்ட் பண்ணுவான். அவன் என் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுவான். அது நாளைக்கு எதாவது இல்லாட்டி நாளைக்கு அந்த பொண்ணை மிரட்டுறதுக்கு இது பயன்படுத்துவான். இந்த மாதிரி பல விஷயங்கள். இல்லைன்னா வரவழைச்சி இதை வச்சு பாலியல் பலாத்காரம், ஃப்ரெண்டுங்களுக்கு விருந்தாக்குறது, இந்த மாதிரி பல விஷயங்களில் வந்து நடந்து எவ்வளோ வழக்குகள். அதனால தான் அவர் இந்த காசியாக தானே வீடியோ எடுத்து வச்சு மிரட்டி தானே பண்ணியிருப்பான்.
அதனால தான் அவர் இந்த இதை ரொம்ப முக்கியமாக கொண்டு போகிறார். ரைட், மிக்க நன்றி. அவங்க நேரத்தை கற்றுக்கிறேன்.